கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த தினத்திலும் உங்களோட பேச எனக்கு கிருபை செய்ததுக்காக கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த தினத்திலே வேதத்தில் உள்ள வசனங்களை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. முக்கியமாக இன்றைய தினத்தில் தியானிக்க போகும் வார்த்தை வாயை குறித்து. வேதத்தில் அநேக இடத்துல இதை குறித்து சொல்லப்பட்டாலும் அதை சுருக்கி உங்கள் மத்தியில் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரசங்கி 5வது அதிகாரத்தில் 6வது வார்த்தை வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் நல்லவர், உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது. உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. வாய்க்கு இடம் கூடாது சொல்லுது பிரசங்கி. ராஜாக்களே ரொம்ப அனுபவிச்சு, உலகத்துல ரொம்ப அனுபவிச்சது பிரசங்கி ஒருத்தர் தான். அவர் அனுபவத்தை சொல்றாரு, உன் வாய்க்கு இடம் கூடாது, பாவம் செய்யும்படி உன் வாய்க்கு இடம் கூடாது சொல்றாரு பிரசங்கி. ஹல்லேலூயா. அது புத்தி பிசாக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாத, ஒன்னு செய்யாத, இடம் கூடாத, சொல்லாத. அடுத்து, தேவன் உன் வார்த்தைக்கினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரிகளை அழிப்பானேன். நம்ம வார்த்தையினால்தான் நமக்கு ஆசிரமம் வர்றதில்லை சில சமயம். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையினாலே தேவன் கோபம் கொள்றாராம். கோபம் கொண்டு என்ன பண்றாரா, நம்ம கையின் பிரியாசங்களை அழித்திடுவாராம் கர்த்தர். அதனால வாய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. வாய் நமக்கு அதிகமா துதிக்கணுமே கண்டு வீண் வார்த்தை பேசக்கூடாது. வீண் வார்த்தைக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. அதை குறித்து இல்லை, வாய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது. நம்முடைய மாமிசம் பாவம் ஆகுது சொன்னாக்கா யாரால சொன்னா, நம்முடைய வாயினாலதான். அப்ப நம்ம வாயில இடம் கொடுக்கறதுனால நமக்கு பாவம் செய்து சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரசங்கி அதே பிரசங்கி சொல்றாரு 10:4 என்ன சொல்ற சொன்னாக்கா, 10:14 மூடன் மிகுதியா பேசுகிறான். மூடன் மிகுதியாக பேசுகிறான். முட்டாள் எப்பவுமே அதிகமா பேசுவான். கர்த்தர் நல்லவர். அதனால நான் என்ன சொல்றேன் சொன்னாக்கா, கர்த்தர் வேத வார்த்தையின்படி நம்ம வாயை காக்கணும். நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில் 7வது வார்த்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18 7வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவனுக்கு ஆத்மாவுக்கு கண்ணி. கேடும் கண்ணியும் இருக்கு. வாயில என்ன இருக்கு, கேடு இருக்கு. உதட்டுல என்ன இருக்கு, கண்ணி இருக்கான். அதனால உதட்டையும் காத்துக்கொள்ளு, வாயையும் காத்துக்கொள்ளு. அதனால நாக்கும் காத்துக்கொள்ளு. யாக்கோப்பு 3வது அதிகாரத்தில் நாக்கை குறித்து அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதே நீதிமொழி 18வது அதிகாரத்தில் 20வது வார்த்தை, அவனவன் வாயின் பலனா அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் வாயின் பலனா அவனவன் வயிறு நிரம்பும். அவனும் உதடுகள் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் மரணமும் ஜீவனும் நாவின் பிரத்யேகத்தில், மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதை பிரியப்படுக அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ அதிகாரம் எங்க, நாக்கில் இருக்கு. நீ நல்லது பேசினா நல்ல உண்டாகும், கெட்டது பேசினா கெட்டது உண்டாகும். ஹல்லேலூயா. நன்மையை பேசினாக்கா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வார்த்தை எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் சொன்னா மகிழ்ச்சியான வார்த்தை பேசினேன், இறுதிய மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா முக்கியமா நான் முக்கியப்படுத்து மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. நான் கூட ரசிக்கப்பட்ட முதல்ல எனக்கு வேத வசனம் தெரியாது, எதுவுமே தெரியாது, அதிகமா பேசுவேன். எல்லார்கிட்டையும் நான் அதிகமா தப்பா பேச மாட்டேன், எல்லாரும் சொந்தம் கொண்டாடி பேசுவேன். நான் எப்படி சொன்னாக்கா, பொதுவாக சொல்ல ஜாலியா பேசுறேன்னு சொல்றாங்களே, அது கூட தப்பு தான். இப்ப உணர்றேன். எல்லார்கிட்டையும் பேசுவேன். நான் சர்ச்சில் எல்லார்கிட்டையும் பேசுவேன், ஊழியர்கிட்ட பேசுவேன், நண்பர்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசுவேன். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வாய் தான் கேடு சொல்லுவாங்க.
எனக்கு அப்போ ஒன்றும் புரியாது. வாய் கேடு சொன்னாக்கா ஒன்றும் புரியல. என்ன இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் பார்ப்பேன் என் வாய் நல்லா தானே இருக்கு. வாய் நல்லா இருக்கும், ஆனா அந்த வார்த்தைகளும் உனக்கு கெடுக்கும். வாயின் வார்த்தைகள் நம்மளுக்கு கெடுக்கும். அதனால வாயின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோபு 15வது அதிகாரத்துல 5-6 வாசிப்போம். யோபு 15வது அதிகாரம். யோபு 15:640. யோபு 15வது அதிகாரத்துல சில வாக்கு நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. யோபு 15:5-6. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி மனுஷன் முன்பாக ஜப தியானத்தை குறைக்க பண்ணுகிறேன். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. சில சமயம் வாய் என்ன பண்ண நம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டும். சில பேர் பாருங்க அக்கிரமத்தை மேன்மையா பேசுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுது? ஒன்னு உம்முடைய வாய் அக்கிரமத்தை சொல்லி காட்டும். அடுத்து நீ தந்திரமுள்ள நாவை தெரிந்து கொண்டு. அப்ப தந்திரமுள்ள நாவு ஒண்ணு இருக்கு. அப்ப தந்திரமுள்ள நாவை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாய் குற்றவாளி ஆக்கும் சொல்லப்படுது. அடுத்தது தந்திரமுள்ள நாவை தெரிந்து கொண்டு நான் அல்ல உங்களுடைய வாயே உமக்கு குற்றவாளி என்று தீர்க்கிறது. உங்களுடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சி. உதட நமக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுதான் யோபு 31 சொல்றாரு. யோபு 31வது அதிகாரத்துல 30வது வார்த்தை நான் வாசிக்கிறேன், தியானிப்போம். அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. யோபு சொல்ற, நான் வாய்க்கு இடம் கொடுக்கலைங்க, பாவம் செய்யபடியா நான் வாய்க்கு இடம் கொடுக்கல. அவர் சொல்றது உண்மைதானுங்களே, வாய்க்கு அவன் இடம் கொடுக்கல. யோபு 2வது அதிகாரத்துல 1வது அதிகாரத்தை அவர் சொல்றாரு. அது வேத வார்த்தையை நம்ம கவனிக்கும். யோபு 1வது அதிகாரத்துல 22வது, இவைகள் எல்லாவற்றும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அதனால இங்க பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் என்ன அடுத்தது யோபு 2:10 இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகள் பாவம் செய்யவில்லை. இவை எல்லாற்றையும் யோபு உதடுகளால் பாவம் செய்யவில்லை சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் இருக்குன்னு, நம்ம வாய் மீறக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு தீர்மானம். நானும் சில சமயம் தீர்மானம் எடுத்துதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டேன் நானும். அதனால சங்கீதம் 17வது அதிகாரத்தில் 3வது வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 17 தாவீது சொல்றாரு, நீ என் இருதயத்தை பரிசோதித்து ரா காலத்தை அதை விசாரித்து என்னை புனமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு சொல்றாரு. சங்கீதக்காரர் சொல்றாரு, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். தயவு செய்து உங்க ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை சொன்னா வாயை அடக்குங்க. வாய் மீறாதபடிக்கு அங்க என்ன சொல்லுது? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அதனால நீங்க வாயை கொஞ்சம் கட்டி தேவனுக்காக துதி செலுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 59 ஒரு 2வது வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 52 59 12வது வார்த்தை பார்ப்போம். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்களின் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகள் நிமித்தம் தங்கள் பெருமை ஆகப்படுவார்கள். சில பேர் பெருமை ஆகப்படுறாங்க.
வாயில பெருமையா பேசுவாங்க. ஹல்லேலூயா. இங்க என்ன அவங்க உதடுகளின் பேச்சு அவருக்கு வாயின் பாவமா, உதடுகளின் பேச்சு வாய்க்கு பாவமா இருக்கு. வாய் இருக்கு, உதடுகள் இருக்கு, ரெண்டும். இங்க சங்கீதம் 59:12 அவங்க உதடுகளின் பேச்சு அவங்க வாயின் பாவமா இருக்கு. உதடுகளின் பேச்சு ஒண்ணு இருக்கு, வாயின் பேச்சு ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. இங்க உதடுகளின் பேச்சு இருக்கு. அண்ணாவுடைய உதடுகள் அசைந்தது, ஜெபம் பண்ணும் போது அசைந்தது, சத்தம் வரல, அது ஒரு பேச்சு தான். அதனால சில சமயம் நம்ம முறுமுறுக்கும், அது தேவனுக்கு விரோதமானது. அதனால நான் சொல்ல என்ன சொன்னாக்கா, யோபு 15:5-6 ஒன்று, சில வாய் என்ன பண்ண அக்கிரமத்தை சொல்லி காட்டும், சில வாய் குற்றவாளி சொல்லிட்டு தீர்க்கும், சில உதடுகள் என்ன பண்ணும், விரோதமா சாட்சி கொடுக்கும், நமக்கு விரோதமா சாட்சி கொடுக்கும். அதனால கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக என்ன சொல்லப்பட்டு, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான் சொல்லிட்டு நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான். எப்படி பேசாம இருக்குன்னு இங்க என்ன சொல்லப்பட்டு, நீதிமொழி 10:18-2 பாக்கிறேன். நீதிமொழி 18:2, நீதிமொழிகள் 18:2. நீதிமொழிகள் 18:2 மூடன் ஞானத்தை பிரியம் கொள்ளாமல் தன் மனதை உள்ளங்களை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். மூடன் என்ன பண்ண, தன் மனதுள்ளெல்லாம் பேசுறதுக்கு அவன் ஆசைப்படுறான். அது மூடத்தமான நம்ம பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவர். இது நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா, நீதிமொழி 22:17 17, 18, 19 வாசிக்கும். 22, உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதத்தை உன் இருதயத்தில் வை. வேத வார்த்தை சொல்கிறது, உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகள் உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகள் நிலைத்திருக்க பண்ணும் போது அது இன்பமாயிருக்கும். உதடுகளை நிலைத்திருக்கும் போது இன்பமாயிருக்கும் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப என்ன சொல்ல, அது இன்பமா இருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தருமே இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ ஒரு நம்பிக்கை, நம்ம வாயால பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாவம் செய்யல ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம உதடெல்லாம் பாவம் செய்யல சொல்லி, இருதயத்துல பாவம் இருக்கு, கண்கள்ல பாவம் இருக்கு. அதனால நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள் சொல்லிட்டு இருக்கு. அதனால பாவம் எப்படின்னா பிரவேசிக்கும். அதனால பாவம் செய்யாதபடி நம்ம பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொன்ன, பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொண்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க என்ன சொல்லுவீங்க, உன் நம்பிக்கை கர்த்தமே இருக்கும்படி இன்றைய தினம் இவைகளை உனக்கு தெரியப்படுத்துறேன். இந்த வாயை குறித்து தெரியப்படுத்துறேன். உன் நம்பிக்கை இருக்கா, நான் பாவம் செய்யவில்லை சொல்ற நம்பிக்கை இருக்கா? உதட்டுல பாவம் இருக்கா? நாக்குல பாவம் இருக்கா? உன் வாயில பாவம் இருக்கா? சோதிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18:20 நீதிமொழிகள் 18:20 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. வாயினால் வயிறு நிரம்பும் சொல்லப்பட்டிருக்கு. அவனவன் வாயின் பலனா அவனவன் வயிறு நிரம்பும். வாய் நல்லா இருந்தாக்கா வயிறு நிரம்பும். அடுத்து அவன் உதடுகள் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். வயிறும் நிரம்பணும், திருப்தி ஆகணும். அப்ப என்ன பண்ண, வாய் அடைக்கணும். தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, பெருமையான வார்த்தை. ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் வித்தை கத்துக்கினாரு. எல்லா வித்தை கத்து கொடுத்தாரு குரு சிஷ்யனுக்கு. ஒரு நாள் குரு அந்த சிஷ்யனை கூப்பிட்டு சொன்னாரு, நான் இங்க கத்து கொடுக்க வேண்டிய வித்தெல்லாம் உனக்கு கத்து கொடுத்தப்பா, நீ பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற வித்தை கத்துக்கணும் சொன்னாரு. சரி குரு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, குரு ஆசிரமத்தை விட்டு பட்டணத்துக்கு போறான். பட்டணத்துக்கு அநேக வருஷங்கள் இருந்து அங்க கத்துக்கின்னு மறுபடியும் குரு ஆசிரமத்துக்கு வரைச்ச குரு ஆசிரமம் கிட்ட அவன் சொல்றான், குருதேவா நான் வந்திருக்கேன்னு சொல்றான். குருதேவா
நான் வந்திருக்கேன் சொல்றேன். அதுக்கு அந்த குரு உள்ள இருந்து சொல்றாரு, ஆசிரமத்துக்குள்ள இருந்து, சிஷ்யா நான் செத்த உடனே வா போ சொல்லிட்டு வச்சுட்டாரு. நான் செத்த பிறகு வா, நான் செத்த பிறகு வா சொல்லிட்டாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் என்ன பண்றான், அவன் பட்டணத்துக்கு போய் அநேக வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து குரு கிட்ட வந்து சொல்றான். அவன் சொல்றான், நான் சொல்றேன், அந்த அகங்காரம் இருக்கு பாருங்க, அது நம்ம கீழே தள்ளிடும். அப்புறம் அந்த குரு ஆசனம் அவன் சொல்றான், பேரை சொல்லி குருதேவா நான் வந்திருக்கேன். அப்ப உள்ள வா சொல்றாரு. நான் வந்திருக்கிறேன், நான் எனது, நான் செய்வேன். இப்படியான ஒரு அக்கிரம சிந்த உடல்ல பாவம் இருக்கும். நான் சொன்னா நடக்கும், நான் வாய்த்தம் தான் நடக்கும், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 24:1-7 வாசிங்க, உங்களுக்கு புரியும். இன்னொன்று ரகசியம் என்ன சொன்னாக்கா, நீதிமொழிகள் பிரசங்கம் நீதிமொழிகள்ல 19:7 வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, தரித்திரனை அவன் சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாக அவன் சிநேகர் அவனுக்கு தூரமாவார்கள். அவருடைய வாயின் வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளும் வெறும் வார்த்தைகள். நம்ம வாயில வெறும் வார்த்தை பேசக்கூடாது. வெறும் வார்த்தையால வறுமை வரும்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 14:23 சொல்ல, அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். நீங்க மறுபடியும் நீங்க போட்டு பார்க்கும் போது இந்த வார்த்தையுடைய தியானிக்கிறதுக்கு உங்களுக்கு அருமையா இருக்கும். ஒரு முறை பார்க்காதீங்க, 10 முறை கூட பாருங்க. இது பிரயோஜன வார்த்தை, மற்றவங்க நீங்க சொல்லுங்க, உங்க இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு 14:23 சகல பிரியாசலும் பார்க்க, சகல பிரியாசலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ ஒருமையை கொண்டு வரும். ஒருமையை மாத்திரம் தருமா உதடுகளின் பேச்சு. கர்த்தர் நல்ல. அதுக்காக துதிக்க கத்துக்கணும். நான் ஏற்கனவே துதிக்க கத்துக்கணும், தேவனை புகைய கத்துக்கணும், தேவனை மகிமைப்படுத்த கத்துக்கணும். அதுக்காக தான் நமக்கு வாய் உண்டாக்கினார், சத்தத்தை உண்டாக்கினார், பேச்சை உண்டாக்கினார். கர்த்தர் நல்லவர். அதனால நான் என்ன சொல்றேன், சங்கீதம் 39 வாசிக்கிறேன், கேட்போமாக. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் வழிகளை காத்து துர்மார்க்கு எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அருமையான வார்த்தை. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, அங்க வாயினால் பாவம், உதடினால் பாவம், நாவினாலும் பாவம் இருக்கு. 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று, வாய் உனக்கு கேடு, உதடுகளும் கேடு, நாவும் கேடு. நாவை அடக்க முடியாது. தேவனிடத்தில் வைங்க, பலிபடுத்தி வைங்க. உங்க நாவை, உங்க வாயை பலிபடுத்தி வைங்க. உங்க உதடுகளை பலி, உதட்டின் காலையை செலுத்துகிற சோத்திர பலி, உதட்டின் காலையை செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திர பலிகள். ஹல்லேலூயா. இங்க என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துர்மார்க்கம் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவிடத்தான் அடக்கி வைப்பேன் என்றார். நான் மௌனமாகி ஊமையாம் இருந்தேன், நலமானதையும் பேசாம அமர்ந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. அதனால என் வாய்க்கு கடிவாளத்தை அடக்கி வைப்பேன். இந்த குதிரைக்கு பாருங்க, கடிவாளம் 1, கலிங்கம் 1. கண்ணுக்கு கலிங்கம், கடிவாளம் வாங்கி போடுறாங்க. ஹல்லேலூயா. அந்த குதிரை நேரா ஓடத்துக்கு கண்ணை மூடுவாங்க, அது நிக்க கொள்ள வாயில கடிவாளம் போடுறாங்க. அதனால நம்ம வாய்க்கு கடிவாளம் போடுவோம் ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 141 ஒரு வார்த்தை பார்த்து ஒரு 2 காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய காரியங்களுக்கு எனக்கும் தேவன் கிருபை செய்வாராக, உங்களுக்கும் கிருபை செய்வாராக. சங்கீதம் 141 சங்கீதத்துல நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உடல்களின் வாசலை காத்துக்கொள்ளும். அவர் சொல்ற சங்கீதக்காரன், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். அப்போ எதுக்கோ காவல் வைக்கிறோம், வீட்டுக்கு காவலாளி வைக்கிறோம், ஃபேக்டரி காவலாளி வைக்கிறோம். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் சொல்லிட்டு சொல்லுது வசனம். என்ன சொல்லி, உன் இருதயத்தை
எல்லா காவலோடும் காத்துக்கொள். அப்ப இருதயத்தையும் காவல் பண்ணு. இங்கே சொல்றாரு சங்கீதக்காரன், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வாய்க்கு ஒன்று காவல் வைக்கணும், உதடுகளுக்கு வாசலை காத்துக்கொள்ளணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க விசேஷமா என்ன சொன்னாக்கா, ஒரு காரியம் பார்க்கணும் பாருங்க. லூக்கா 19 அதிகாரத்துல இயேசு சாமி ஒரு காரியத்தை சொல்றாரு. லூக்கா 19 அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, தாளந்துகளை பத்தி பேசுறாரு. ஒருத்தருக்கு 5 தாளந்து 10 தாளந்து 2 அவனோட தாளந்து கொடுக்கற பத்தி சொல்லப்பட்டீங்க. வாசிங்க. முழுதுமா நான் விளக்கி சொல்றதுக்கு நேரம் பத்தாது. நேரம் இருக்கு, நீங்க பார்க்க மாட்டீங்க. சுருக்கமா பேசினா நீங்க பார்ப்பீங்க. 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்க்கறது கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க தியானிங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. இந்த லூக்கா 19 அதிகாரத்தை 21 நீர் வைக்காது எடுக்கிறவரும் விதைக்காதது அறுக்கிறோமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். இவர் தாளந்துங்களை கேட்கிறாரு. தாளந்து கொடுத்தான், 5க்கு 10 கொடுத்தான், 10க்கு 20 கொடுத்தான். ஆனா என்ன தாளந்து வாசிக்கல. நீங்க வாசிங்க. பொதுவாக நான் பேசுறேன். அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரன். நான் சொல்ற அதற்கு அவர் பொல்லாத ஊழியக்காரன், வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கின்றான். சில பேருக்கு அவன் வாய் தான் அவனுக்கு கேடு சொன்னது, வாய் தான் நியாயம் தீர்க்கும். வாய் அவனை நியாயம் தீர்க்கும். ஆனா வாயை ரொம்ப ஜாகிரதையா வச்சுக்கணும். வாய் நியாயம் தீர்க்கும். அதனால வாய் ரொம்ப ஜாகிரதையா வச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருந்தாக்கா, மறுபடியும் சொல்றேன். அது மேலிருந்து பார்த்தாக்கா 17 முந்தின ஆண்டவனே உம்முடைய தாளின் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். இது போல அவனுக்கு இன்னொரு அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் ஆண்டவர் உம்முடைய ராத்துனா 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. ஆனா 3ஆவது சொல்றான், பின்பு வேறொரு ஆண்டவர் இதோ உம்முடைய ராத்தல் அதை ஒரு சீலையில் வைத்திருக்கிறேன். சீலையில் வைத்துனா மடிச்சு வச்சிருக்கேன் நானு பெட்டிக்குள்ள. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீர் வைக்காது, அவன் சொல்றான் வைத்திருக்கிறேன், நீர் வைக்காது எடுக்கிறவரும் விதைக்காத அறுவக்கமான கடினமுள்ள மனுஷன் அறிந்து உமக்கு பயந்திருக்கேன். அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயத்திருக்கிறேன். நான் வைக்காதே எடுக்கிறவரும் விதைக்காதே அறுக்கிறமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்திருக்கிறாயே, பின்ன ஏன் நீ திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? காசு கடையில் நீ வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துருக்கலாமே, நான் கொடுத்த டேலந்து. சில பேர் பணத்தை வீணா வச்சிருப்பாங்க. அது நியாயமான வட்டிக்கு வர இடத்துல கொடுத்தாக்கா அது நியாயமா வந்துடும். இங்க வேதம் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, காசு கடையிலே வைக்கவில்லை. அவர் சொல்றாரு, பின்ன ஏன் நீ அந்த திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தா நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பட்டுக் கொள்வேனே என்று சொன்னான். வட்டியோடு நான் வாங்குவேனே. அப்போ தேவன் நாங்க முதலும் வட்டியமா நம்ம கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அதனால இந்த வாயு சொல்ல கொண்டு நம்ம தீர்க்கிற ஆண்டவர். அதனால கர்த்தர் நம்ம வாயை காப்பாக. 2 சாமுவேல் ஒரு வார்த்தை பார்த்தோம். 2 சாமுவேல் 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 16வது வார்த்தை வாசிக்கிறேன். இங்க என்ன சம்பவம் சொன்னாக்கா, சவுல் செத்துறாரு, ஒரு ஆயுதாரி கொண்டு போறாரு. அவனுக்கு என்ன சொன்னாக்கா, நம்ம தாவீது போய் சொன்னாக்க நம்ம வெகுமதி தருவான்னு சொன்ன யோசனையோடு வரான். இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க சில பேர். ஒரு தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கெட்டவங்க கூட நல்லவங்க சொல்றவங்க புகையிறாங்க போல. அது சொல்ல இன்னும் நான் பேசுறேன். அது அப்போ இவன் என்ன சொல்றான், தாவீது கிட்ட வரான். பாருங்க 1:13 தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று அதை கேட்டதுக்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமிலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணதை கொன்று போடும்படிக்கு நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போன என்ன என்று சொல்லி வாலிபர் அவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவனை வெட்டினான், அவன் செத்தான்.
இங்க என்ன சொல்ற, தாவீது அவனை பார்த்து உன் ரத்த பை உன் தலைமை இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறேன், நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல். சில பேர் வாய் தான் நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். கர்த்தர் நல்லவர். வாயை ரொம்ப ஜாகிரதையா வச்சுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்குன்னு, வாய்க்கு பாவம் பண்ணும்படி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதனால ரொம்ப அழகான வார்த்தை. அப்போ 17 பேசாதான் மூடன் ஞானி எனப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் ஹல்லேலூயா. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் வாயின் வார்த்தை காத்துக்கொள்ளும். வாயினால் தான் அதிகமாக கேடு உண்டாகுது. நானும் எனக்கு தெரியாது, முன்னெல்லாம் ரொம்ப பேசுவேன். அதை பேசுறதுனால எனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்காம போச்சு. நிறைய பேர் விரோதிகளா மாறிட்டாங்க. என்ன பேச தெரியாது, வாயை அடக்க தெரியாது. வேதம் படிக்க படிக்க தேவன் தான் இந்த வார்த்தை. எனக்கு யாரும் பைபிள் காலில் சேர்த்துக்கல. ஏன் சேர்த்துக்கல சொன்னாக்கா, எனக்கு அந்த அளவுக்கு புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது, தமிழ் வராது. ஆனால் தேவன்கிட்ட நான் அநேக நாள் ஜெபம் பண்ணேன். வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். நைட்டெல்லாம் 2 மணி வரைக்கும் பைபிள் படிப்பேன். தெரியுதோ அது 2வது காரியம். இப்படியா நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து செய்யும் போது தேவன் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். பவுல் சொல்றாப்புல, நான் யார்த்தையும் கற்றுக்கவில்லை, கற்றுக்கல, கற்றே பசுதான் கற்றுக் கொடுத்தா சொன்னாப்புல ஆவியானதை சொல்லி கொடுத்தாரு. பைபிள் காலேஜ் படிக்க ஆசை, பைபிள் காலேஜ் சேர்த்துக்கல. எங்க போனா மறைமுகமாக எனக்கு எதிர்ப்பு. இவன் கெட்டவன் சொல்லுவாங்க. யார் நல்லவங்க சொல்லுங்க? ஸ்திரீயில் பிறந்தவன் ஒருவனும் நல்லவன் இல்லை, நீதிமான் இல்லை சொல்லிட்டு யோபு 25:1 சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்த நீதிமான் ஒருவனும் இல்லை சொல்லிட்டு பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாவம் செய்துதான் நீதிமான் ஆக்கப்பட்டமே கண்டி நேரடியா நீதிமான் ஆக்கப்பட்ட யாரும். வசனம் சொல்றது சங்கீதத்துல, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்ந்து, நான் என் பிழையை உணர்ந்தேன், நீங்க உணர்றீங்களா? உங்க வாயினால எவ்வளவு உங்களுக்கு சாபம் இருக்கு தெரியுமா? உங்க வாயினால எத்தனை நன்மை நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்க தெரியுமா? உங்க வாயினால உங்க சமாதானம் இல்லை, உங்க வாயினால உங்களுக்கு ஆஸ்வாதம் இல்லை. அதனால வாயை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, நாக்க ஒப்பு கொடுங்க, உதடுக்கு ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து பலிபிடித்து வைங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார், திருப்தி ஆக்குவார். சங்கீதம் 103 வார்த்தை சொல்லி நான் முடிக்க பிரியாசப்படுறேன். உங்களுக்கு என்னை விட நிறைய நீங்க படிச்சவங்க, நான் உங்களுக்கு பார்த்து சந்தோஷப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. நீங்க பேசும்போது அது நான் கேட்பேன். ஒரு சமயம் வரும் நீங்க என்னோட பேசுவீங்க. அதனால 101 சங்கீதத்துல 103வது சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன் பாரு. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறான். நன்மை வாரவங்க சொல்லுவோம், நான் என்ன சொல்ல, கர்த்தர் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்க. அந்த வசனமே எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் ஜெபம் சொல்லி முடிக்கிற வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாத. அடுத்தது, அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராண அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி. 5வது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க, கைக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ்ந்து ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5வது, நன்மையினால் உன் வாயை திருப்தி செய்வார். நீ மௌனமா இரு, கர்த்தருடைய நன்மை உனக்கு கிடைக்கும். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். வாயை மூடி இருந்தாக்கா வாயில நன்மையா இருக்கு. நீ வேண்டியது, நீ என்ன பிரியாசப்படுற உள்ளத்துல, அதெல்லாம் கர்த்தர் உன்னை நன்மையால் திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. உன்னை நோயை விளக்குவார். எல்லாம் இருக்கு அதுல. எப்பவுமே ஜபம் முடிச்சோன்னு தான் இது சொல்லுவோம். ஆனா இந்த சங்கீதம் முன்னே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க ஜபிக்காம போயிடுங்கிறது முன்னே எழுதிட்டாரு. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கூட பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்தை உங்களை ஆஸ்வதிக்க. ஆமென். ஹல்லேலூயா.